ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நருட்டோ தமிழ் கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஒரு லோன் வீடியோட தான் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இது முன்னாடி நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனாலுமே அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறது வந்திருக்காது. பிகாஸ் ஒரு பெரிய பிகாஸ். ஏன்னா அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு போஸ்ட் பண்ணல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அப்போ என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். பட் இப்போது என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது கைஸ். இப்போ முடி நீங்களே வைப்பீங்க பாருங்க. மண்டையில் அடிப்போம், அதை விட்டு பாடி டேமேஜ்லாம் நானே கொடுத்துருக்கேன். க்ளோவல் ஸ்கின்லாம் பார்த்து பயந்துருவீங்க. அவன் நினச்சாங்க கைஸ் அவன் போட போகிறான்னு. ஸ்கில்லை கொண்டு வந்தது தான் கொண்டு வந்தானுங்க. பெரிய தலைவலியாக இருக்குது கேஸ். இந்த ஸ்கில்லோட வந்து க்ளூவால் உடச்சி விட்டு சரியாக அடிச்சு விட்றானுங்க கேஸ். டென்ஷனாவது கேஸ் இந்த கேரக்டரோட. இந்த கேரக்டர் உங்கள் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கைஸ் உங்கள் ஒவ்வொருத்தரோட யூஐடியுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதிலேருந்து யாராச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு யூஐடி செலக்ட் பண்ணி நான் வந்து அவங்க கூட ஒரு 1v1 போடுவேன். அந்த 1v1 என் கூட யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள வந்து என் கில்டில் வந்து செலக்ட் பண்ணிப்பேன். நான் கில்டு டோர்னமெண்ட் நான் விளாடணும், அதுக்காக தான். கில்டு வந்து லெவல் 5. நான் இன்னும் கில்டு க்ரியேட் பண்ணியே ஜஸ்ட் 2 வீக்ஸ் தாங்க. 2 வீக்ஸ் இல்லை 1 மந்த் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் வந்து லெவல் 5 அடிச்சிட்டோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்காசி இருப்பாங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம கில்டு வார் போகலாம். அதே மாதிரி என் கூட நிறைய மேட்சஸ் வரலாம். அந்த மேட்ச் நீங்கள் ஒரு வீடியோவில் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கேஸ். அதனால் மறக்காமல் உங்களோட யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இவன் எங்கே இருக்கான்னு இதில் சத்தியமா டி எங்கடா இருக்கே வெள்ளவாடாடி சாமிடி. எங்கே வச்சுருக்கான் அவன்? கணக்கு தெரியுறான் உங்கள் கணக்கு? என் கணக்கு தெரியல சத்தியமா. ஆஹா பார்த்துட்டேன் கைஸ். என் மேலே இருக்கான், பார்த்துட்டேன். கிளியராக தெரியுறான் கைஸ். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வாய்ஸ் நல்லா கேட்குதா இல்லை சவுண்டு கம்மியாக தான் கேட்குதான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு சீரியஸாக தெரியும். ஏன்னா எனக்கு சவுண்டு கேட்குதான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் சுற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லாமே என் சவுண்டு கேட்குதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் நான் சுற்றிட்டுருக்கேன் கைஸ். இந்த கேரக்டரை போட்டு விட்டு சை இப்போ மட்டும் அவனை 1 டேப் அடித்தா தான் உண்டு. இல்லைனா அவன் என்னை ஒரு ஷாட் விட்டா கூட நான் சுற்றுறேன் கைஸ். ஜோன் அடிச்சு விட்டாங்க. இல்லை நமக்கெல்லாம் அப்படி அவ்வளோலாம் அடி வராது கைஸ். அமௌண்ட் போட்டான் அவ்வளோதான் கைஸ். பையன் என்கிட்ட சேர்த்தான். பையன் எதுக்கு அமௌண்ட் போட்டேன்றதை வெறுக்கிற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். சீரியஸாக ஏன்டா அமௌண்ட் போட்டோன்றதை வந்து பையன் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன். இப்போது என்ன செய்ய போகிறேன்றது உங்களுக்கே பார்த்தா தெரியும். மாட்டூஸ் காசி பலா ஜிராய் அண்ட் ஃபயர்னு கமெண்ட்டில் தெரிய விடுங்க. இந்த பாட்டு மாதிரி 2 ரவுண்டு தோற்றுட்டு வந்துட்டு ஜிராய் அண்ட் ஃபயர்னு போட சொல்கிறியாடான்னு கேட்பீங்க. ஒரு மைண்ட் வாஷ் எனக்கும் கேட்குது. ஆனாலும் போட்டிங்கன்னா ஜிராயா சார் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். ஜிராயா அவங்க யாரெல்லாம் நருட்டோ பார்ப்பீங்களோ நருட்டோ ஹார்ட்டுன்னு போடுங்க. கைஸ் என்ன கைஸ் இதில் கூடி நம்மளை அடிச்சிட்றானுங்க எல்லோரும். மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது கோபி. நான் இப்போ ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணுமா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் வேறு ஸ்கில்லை வேறு ஒழுங்காச்சு வர மாட்டேன் கைஸ். நல்ல ஸ்கில்லாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லா ஆடலாம். ஒரு ஃபோன் என்ன சொன்னது சரியாக லேக் ஆகுது. பையன் முன்னாடி தான் இருக்கான், பார்த்துட்டேன். அதுக்குள்ளே எப்படி ஓட வந்தோன்னு தெரியல எனக்கு. கேஸ் எல்லாம் ஓவர் கைஸ். உள்ளே வந்து கைஸ் வந்துட்டு ஒரே அமௌண்ட்டை போட்டு என்னை வெளிப்பாத்துறாங்க கைஸ். இப்போ நான் அடிச்சுட்டு நான் சத்தியமாக அமௌண்ட் போடணும் கைஸ். எனக்கு அவ்வளோ வெறியாகுது கைஸ். எனக்கு பார்த்தா என்ன கண் எடுப்பான் AWM கைஸ். எனக்கு சாதகமான ஒரு கண் எடுத்துகிறான் பையனுக்கு நான் AWM எப்படி இடம் தெரியாமல் போயிடுச்சு. என்னோடய ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். டைம் முடிஞ்சிச்சு அதுங்க ஓகேங்க. பையன் தப்பிட்டு தான் வெளில வரணும் கண்டிப்பாக. வந்துட்டான் கைஸ்.
பையன் கண்டிப்பாக ஓடி வர ட்ரை பண்ணுவான் கண்டிப்பாக. ஸ்கில்லை போட்டு ஓடி வர ட்ரை பண்ணுவான். இல்லைனா வந்து மெடி போட ஆரம்பிச்சிடுவான். ரெண்டாவது ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணுவான். அதுக்குள்ளே நான் சேஃபாக இந்த பக்கத்து ஓடி வந்துடுவேன். எப்படி சவுனை பின்னாடி வரான்னு நினைக்கிறேன். எஸ் 15 HP முடிஞ்சது. ஒரு பாட்டுக்கிட்ட மொக்கையை ஊற்றுறேன். ஆனால் உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு வீடியோ நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் கேரக்டர் ஸ்கில் ஒழுங்காக வைக்கல. கேரக்டர் ஸ்கில்லை மாற்றிட்டு உங்களுக்கு நான் வீடியோ திரும்ப காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்கில்ஸை பாருங்க. இப்போ பார்த்து நீங்கள் அசந்து போகலைன்னா சத்தியமாக நான் யூடியூப் விட்றேங்க. நான் அடிக்கிற அடியில் நீங்களே பார்த்து சாக்க வைக்க கண்டிப்பாக. ஐ ஒன்ட் மேக் யூ ரிக்ரெட். அந்த பாட்டு பையனே திரும்ப தான் நல்லாயிருக்கும். தலைவர் நல்லா ப்ரூஃப் பிளேயராக இருப்பார் போல. எடுத்தோடனே அமௌண்ட் வச்சோன்னே M10 ரெண்டுத்தையுமே எடுக்கிறாரு. கண்டிப்பாக தலைவர் ப்ரோவாக தான் இருப்பார். பட்டு கைஸ் ஆப்போசிட்டில் வந்து ஆப்போசிட் ஒரு நல்ல பிளேயரு. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. கைஸ் பழைய பிளேயர் கைஸ். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஓல்டு பிளேயர். ஹெட் ஷாட் பார்த்தீங்களா? உட்காந்து எந்திரிப்போம். 2 பிடிக்குதாரான்னு பார்ப்போம். 2 ஆனாருன்னா பிரச்சனை இல்லை. 5ல் அடித்தானா அதுதான் பிரச்சனை. 2 பிடிச்சி பார்ப்போம். 2 பிடிச்சிட்டேன். இதற்காக நான் ஜோனில் எலிமினேட் ஆகுறேன். ஹேய் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க கைஸ்? எப்படி செம்மையாக அடிச்சாரு. சரியான ஷாட் அடித்தார். சீரியஸ்லி மண்டையே தெரிச்சிச்சு கைஸ். எனக்கு சத்தியமாக மண்டை தெரிச்சிருக்கு கைஸ். எனக்கு எப்படி அடித்தாருன்ற எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இன்னும் அந்த ஷாக்கில் தான் இருக்கேன். எப்படா நான் ஒரு கவரில் உக்காந்து வந்துச்சு மண்டை தெரிச்சிச்சேடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து. இப்படி நான் மட்டும்தான் அவர் மட்டும் நான் அடிச்சுட்டு இது போடு வராமா கைஸ். என்ன கைஸ்லாம் நியாயம்? நான் அவரை அடிக்க கூட இல்லை கைஸ். 2 பிடிச்சி நான் எலிமினேட் ஆகலாம்னு நினச்சேன் கைஸ். அப்போ கூட பையன் வந்து பார்த்தீங்களா ஓல்டு எறாவே இல்லை கைஸ். அப்படி மண்டையிலே வாங்கினாங்க கைஸ். அப்படி ஓல்டு பிளேயர் பவர்னால் இருக்காங்க கைஸ். இன்னுமே இந்த ஓல்டு பிளேயர்ஸில் இருக்காங்கன்றதை நம்ப முடியல. சத்தியமாக என்ன நம்ப முடியல இன்னும். ஓகே M590 எனக்கு சுத்தமாக விளையாட வராத ஒரு கண்ணு. அதனால் இதில் நான் ஒழுங்காக விளையாடுறேன்னு என்ன நினச்சிக்கோங்க. சத்தியமாக எனக்கு இதில் விளையாட வராது. ஏதோ நானே கொஞ்சம் தான் விளையாடுறேன் இதில் பாருங்க. சொல்லலை நான் கொஞ்சம் தான் விளாண்டுருக்கேன். தலைவர் நமக்காக வியூ அவுட் கொடுத்துறாரு. சே நல்ல மனுஷன். ஆனாலும் நான் இன்னும் என்னோடய ஸ்கில்ஸை முழுசாக காமிக்கல. ஷிட் நான் திரும்ப ஒன்று போடுறேன் உங்களுக்காக. 3 லோனும் குறைய இல்லை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் யூஐடியை. கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். மறக்காமல் கில்டு செலெக்ஷனுக்கு நீங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். என் கில்டு வந்து மோனார்க் பார்த்தீங்கன்னா தெரியும். மோனார்க்ஸ் கை எஸ். மறக்காமல் உங்கள் ஐடியா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏஷ் யார் கேஷ் இவன் பணக்காரனாக இருப்பான் போல. பின்னாடி வரான். எங்கே கேஷ் இருந்தாங்க? இங்கே தான் கேஷ் அவன் சத்தியமாக இருந்தேன். இப்போ கூட பார்த்தேன் கேஷ். அதனால் இங்கிட்டு டச்சே போட்டு அதுதான் ஓடி வந்தேன் நான். சுற்றி வால் போட்டானா அவ்வளோதான். இங்கே தான் இருக்கான். அடிச்சிட்டேன் கைஸ்.
உட்காந்து எழுந்திரிப்போம். வேணா ஃப்ரெண்ட் வரானான்னு பார்ப்போம். ஃப்ரெண்டாக ஆனால் நல்லது. ஆகா லைக் போட்டாங்க சமனா ஃப்ரெண்டாக வாங்கி சிவா. ஃப்ரெண்டாக அடித்தான் அப்படின்னா ஏய்ஸ் அடிச்சிட்டாங்க ஏஸ். பழைய பிளேயர் ஏசிவன். இப்போ நம்ம உக்காந்து எந்திரிப்போம், அவன் வந்துட்டு உக்காந்து எந்திரிப்பான் வச்சு பட்டுன்னு அடித்தான். அவ்வளோதாங்க ஏஸ் அவன். இருந்தாங்க ஏஸ் டேமேஜ் கொடுத்து பார்க்கட்டும். அவனுக்கு ஃப்ளூக்கில் விழுந்திருக்குன்ற ஒரு அசம்ஷன் தான் எனக்கு இருக்குது. எனக்கு ஹெட் விழுந்து தெரியுமா, அது வந்து அவனுக்கு ஃப்ளூக்கில் தான் விழுந்திருக்கும் அவன் அடித்தது அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் நான் சொல்கிறேன். உட்காந்து எந்திரிக்கிறேன். உட்காந்து ஏய் கூட இருக்கேன் அப்பாடி. ஏஸ் வேர்ல்டு எரா கைஸ். Maku Sashi balas meya. லால் எமோட்டில் வச்சுருக்காங்க. எஸ் பையன் சரியான ப்ரோவாக தான் இருப்பான். ஏஸ் இந்த எமோட்டு எனக்கே பிடிக்கும். ஏஸ் இந்த எமோட் நான் இது வந்தப்போ எடுக்கணும்னு நினச்சேன். இந்த மண்டை கைஸ் என்ன அடிச்சிட்டாங்க சார். வாஹி 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 கைஸ் ஜோனில் எலிமெண்ட் ஆக போகிறாரு. அப்போ எலிமெண்ட் ஏறேன். ப்ரோ நோ. கைஸ் இது ஞாபகம் இருக்கான்னு தெரில. நீங்கள் எவ்வளோ பேர் ஓல்டு பிளேயர்னு எனக்கு தெரியாது. பட் வந்து அலாக்கோட ஒரு இது என்ன சொல்கிறது, அலாக்கோட ஒரு கான்சர்ட் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஒன்று கூடி போவாங்க. பின்னாடி சரியான பெரிய ஜோன் ஒன்று வரும். அந்த ஜோனை தப்பிக்கிறதுக்குள்ளே அவங்கெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா கைஸ். அதாவது அது மொத்தமாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் கைஸ். இப்போது பாருங்கள் நான் ஹீலிங் பட்டன் தான் போகிறேன். நான் கண்டிப்பாக செத்துருவேன் ப்ரோ. கைஸ் இதுதான் கைஸ் சீட்டிங். இதுதான் கைஸ் சீட்டிங். கைஸ் என்னன்னா பண்ணலாம் கைஸ். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறானுங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கைஸ். சத்தியமாக கைஸ் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு அடிச்சிட்டாங்க கைஸ். இதனால தான் கைஸ் எனக்கு நிறைய பிளேயர்ஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டானாலுமே தெரியாமல் அடிச்சிட்டான்னு மனுச்சு. இதுக்குள்ள அடி வரேன் ரென்ஸ் ஆனமெல்லாம். கைஸ் இதெல்லாம் ஓவர் கைஸ். நான் அவனை வந்து எதுவுமே பண்ண ட்ரை பண்ணல. ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்தேன். பையன் ஓல்டு பிளேயராக இருக்கானே உட்காந்து எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து எழுந்திரிச்சா பையன் வந்து ஹி டுக் ஹிஸ் லிமிட்ஸ் டு ஹோல் அதர் லெவல் ப்ரோஸ். அவ்வளோதான் கைஸ். ஐ டுக் இட் பர்சனலி. I took it personally. Guys. I don't know. I took it personally. Headshot-ஆ? இங்கே நான் எலிமினேஷன் ரீப்ளே பார்க்கணுமே. சரி இதில் எலிமினேஷன் ரீப்ளேலாம் காட்டாதா கைஸ். என்ன கைஸ் இது சிஎஸில் மட்டும் காட்டுது. நான் இப்போ அவர் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் போதும் எனக்கு. போதே விட்டேன். அதனால் பரவாயில்ல கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்கில்ஸ் அவ்வளோ இல்லைனாலும் உங்களுக்கு தெரியாது கைஸ் என்னோடய ஸ்கில்ஸை பற்றி. நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய ஸ்கில்ஸை வச்சு. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட யூஐடி இது பண்ணுங்கள். 1v1 என் கூட விளாண்டு பாருங்கள். அப்புறமா தெரியும் என்னோடய ஸ்கில்ஸ் பற்றி உங்களுக்கு. என் கூட நீங்கள் 1v1 விளாண்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் யூஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கில்டு செலெக்ஷனுக்காக. ஓகே பைஸ், see you in the next video. Tata, bye bye, see you.